வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் பீட்ரூட் பொரியல். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பீட்ரூட் ஒரு 300 கிராம் எடுத்துட்டுருக்கேன். தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. வெங்காயம் பார்த்துட்டிங்கன்னா நான் 1 எடுத்துட்டுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், கறிவேப்பிலை பார்த்திங்கன்னா சிறிதளவு எடுத்துட்டுருக்கேன். வாங்க எப்படி செய்த பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இது கூடவே நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். சோம்பும் சேர்த்துடுறேன். சேர்த்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே கறிவேப்பிலை சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நான் சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி வெங்காயம் சோம்பு சேர்த்து செய்யும்போது பீட்ரூட் பொரியல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நான் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துருக்கேன். அதே போல் நான் காஞ்ச மிளகாய் தாளிக்கலை, ஏன்னா நான் சாம்பார் தூளே சேர்த்துடுறேன். பீட்ரூட்டும் காஞ்ச மிளகாவும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சாம்பார் பவுடரே சேர்த்துடுறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் தூளும் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலே மிளகாத்தூள் ஃப்ரை ஆகும்போது நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியாக நம்ம பீட்ரூட் சேர்த்துடலாம். இந்த பொரியலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காய் நல்லாவே வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான ஹோட்டல் ஸ்டைல் பீட்ரூட் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.